இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஏசாயா 58 அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழியாக தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களைப் போல, அவருடைய நீதியை தேடுகிற ஜனங்களைப் போல இவர்கள் உபவாசம் இருந்து என்னை தேடுகிறார்கள், என்னிடத்திலிருந்து பதில் பெற விரும்புகிறார்கள். என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் என் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள், நீ ஆனால் அவர்கள் பாவத்தை தெரிவி என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தமும் கொடுக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எனக்கென்று தானா உபவாசிக்கிறீர்கள்? வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைகளினால் குத்துவதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், எனக்கென்று நீங்கள் உபவாசிக்கவில்லையே. இதையா நீங்கள் உபவாசம் என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் அந்த உபவாசம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது, அவருக்கு பிரியமான நாளாக இல்லை என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் பிரியமான காரியம் என்று சொல்லி ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கேட்கிறார். அது என்னவென்றால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், துரத்துண்ட சிறுமையானவனை நீ சேர்த்து கொள்ள வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், நெருக்குண்டவர்களை விடுதலையாக்கி விட வேண்டும், அதோடு கூட அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்தி விடுகிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சுக வாழ்வுக்காக, ஒரு நன்மைக்காக, நல்ல நாட்களுக்காக கர்த்தரிடத்திலே உபவாசம் இருக்கிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியங்களெல்லாம் நீ செய்யும் பொழுது, நீ நன்மை செய்யும் பொழுது, நீ பசித்தவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட கடந்த வருடம் முழுவதையும் கண்ணீரோடு நீங்கள் செலவழித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாடுகளை மிகுதியாக அனுபவித்திருக்கலாம். என்றைக்கு தான் இந்த பாடுகள் மாறும், என்றைக்கு தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த வருடத்திற்குள் நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். நான் எவ்வளவோ ஜெபித்தேன், எவ்வளவோ நான் உபவாசம் பண்ணினேன், என்னுடைய உபவாசங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பதில் இல்லாதது போல் இருக்கிறதே என்று சொல்லுகிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த வருடத்திலே பிரவேசித்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி நமக்கு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஜெபம் மாத்திரம் போதும், உபவாசம் பண்ணினால் மாத்திரம் போதும், நாம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. சமமாக நாம் நற்கிரியைகளையும் அவருக்கு பிரியமான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். மத்தேயு 25 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்றால், பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் அல்லாதிருந்தேன்,
நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எப்பொழுது நாங்கள் உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டோம், எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்முடைய நற்கிரியைகளும் சமமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்பது போல, வேதம் வாசிப்பது போல, உபவாசம் இருப்பது போல, தசம பாகம் கொடுப்பது போல, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் போவது போல இருக்க வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டவருக்காக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அந்த நற்கிரியைகளை செய்தவர்களை தான் கர்த்தர் கூப்பிட்டு சொன்னார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி. உங்களுக்கு பிறன் யார் உங்களுக்கு சமீபத்திலே உங்கள் உதவியை நாடி, உங்கள் ஒத்தாசையை நாடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இறங்கத்தக்கவர்களானால், செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உங்கள் வழியிலே குறுக்கே வருகிற அந்த அந்நியன் யார்? உங்கள் உதவிதான் அவர்களை காப்பாற்றும் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் வழியிலே அனுப்புகிற அந்த அந்நியன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சுக வாழ்வை கட்டளையிடுவார். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், சுற்றி கொள்ளும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். தன் பாவ கயிறுகளால் மனுஷன் கட்டப்படுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதை அவிழ்க்கிறது உங்களால் முடியுமானால், ஒரு பாவியை மனம் திரும்ப வைக்க உங்களால் கூடுமானால் நீங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஒரே வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களுடைய கட்டுகளை அறுத்து கர்த்தருடைய வழியிலே அவர்களை கர்த்தர் கொண்டு வரக்கூடும். ஏதோ ஒன்று உங்களால் எது முடிகிறதோ அந்த நுகத்தடியின் பின்னேல்களை அவிழ்க்கும்படிக்கு அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து, அந்த பாவ போராட்டங்களில் இருந்து, அந்த பிசாசின் உபத்திரங்களில் இருந்து, அந்த வியாதிகளில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர உங்களால் கூடுமானால் நீங்கள் அதை ஜெபத்தோடு செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவார். யோபின் சிறையிருப்பு எப்படி மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்த பொழுது மாறினதோ அதே போல உங்கள் சிறையிருப்பும் மாறும். உங்கள் இருட்டும் வெளிச்சமாக மாறும். உங்கள் நீதி உங்கள் பின்னாலே காக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை காக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த இருளுள்ள சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே மாறும்படிக்கு கர்த்தர் உங்களை ஏவுகிற காரியங்களை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிற அந்த நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு தெளிவாய் அதை காட்டும். ஏசப்பா, வேதத்திலே நீர் சொல்லி இருக்கிறீர், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் இருதயத்திலே உண்டாக்குகிறார் என்று சொல்லி உடைய பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் செய்யும்படிக்கு விருப்பத்தை அவர்கள் உள்ளத்திலே நீர் உருவாக்கும், வாஞ்சையை உருவாக்கும். என்ன கிரியையை உமக்காக அவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறதோ அதை செய்வதற்கு ஏற்ற ஒரு விருப்பத்தை உண்டாக்கும். வழிகளை திறந்துடணும் ஏசப்பா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும் பொழுது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று நீர் அழைக்கிற அந்த கூட்டத்திலே நாங்கள் வந்து நிற்க வேண்டும். அந்த கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.